நம்ம சேனலில் வாழைக்காய் கோலா உருண்டை செய்கிறதுக்கான என்னென்ன பொருள்னால் சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் பாதி எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தேங்காய் பத்தை பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி 4 பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வாழைக்காயை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கிறது ரொம்பவே ஈஸி. குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம், இல்லை சாதாரண பேன்லேயும் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு ஒரு 6 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதே போல் இஞ்சியும் அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வாழைக்காய் கோலாய் உருண்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது போல் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்ததை வந்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா மசிச்சும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சீவியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக உரிக்க வருது. நல்லா முத்தின வாழைக்காயாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழமாலாம் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காயை சீவ முடிஞ்சால் சீவுங்க, இல்லைன்னா கைகளாலே நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. நான் கைகளாலே உதிர்த்துக்கிறேன். பாருங்கள், உதிர்க்க எவ்வளோ சூப்பராக வருது. உருளைக்கிழங்கு மசிப்போம் இல்லையா, அதே போல் தான் வாழைக்காயும் நம்ம மசித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் வாழைக்காயில் செஞ்சால் தெரியவே தெரியாது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை சூப்பரான ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதே போல் நம்ம உதிர்த்து அதாவது மசித்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதுகளை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த விழுதுகள் எல்லாமே கூடவே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாலாம் பிசைய வேணாம், நார்மலாக மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோலா உருண்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாகவே உருட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 வாழைக்காய் இருக்கிறதுனால நல்லா குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்கனால குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கேன். உருட்டுறதுக்கும் வந்து நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை லஞ்சுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம சாப்பிட்டுடலாம். பொரியல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம், அதுக்கு பதிலாக இந்த போல் செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுடலாம். பாருங்கள், கோலா உருண்டைக்கு உருண்டைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போய்ட்டு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவும் வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க கோலா உருண்டைங்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக செவந்து வர அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கிறிஸ்பியாக செவந்து வந்துட்டுருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பொட்டுக்கடலை போட்டு செய்யலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கடலை மாவை ஆட் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம். பொட்டுக்கடலை போட்டு செய்யும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் அடுத்தடுத்த உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கிறிஸ்பியாக செம்மையாக வந்திருக்கு. அடுத்தடுத்த உருண்டைகளை உருட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக நம்மளுடைய வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள கிறிஸ்பியாகவும்
அதாவது வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.